பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு ரூபா கூட யாரும் செலவு பண்ண மாட்டோம், ஓட்டு பணம் கொடுக்க சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து பணத்தை நம்பி வார்த்தை செய்யல. ஊடகம் பத்திரிகை நம்மளாம் பிடிங்க, முன்னாடியே போய் பாருங்க. ஒரு ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க. ஒரு ரூபா செலவு பண்ணல டீ கூட குடிக்க முடியாது. ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது. குடி தண்ணீர் கூட 12 ரூபா ஒரு பாட்டில், ஒரு 12 ரூபா ஒரு பாட்டில். இன்றைக்கி பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும், இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் 12 ரூபா 15 ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதிக்கு ஏற்றவாறு செலவு செய்வாங்க. தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது இவ்வளோ ரூபா செலவு செய்யணும், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல, இப்போ டீசலில் தண்ணியிலே விடும். இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எல்லாம் வந்து வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்திலையும் போடுவீங்க. நீங்கள் இப்போ அவர் கேட்கல, அவர் சொல்லங்காட்டி தானே பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு இது உதவும். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கே அறிவு வேணுங்க. அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், இன்டெலிஜென்ஸ் வேணும், ஸ்மார்ட்னஸ் வேணும். அது இல்லாம நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக இருக்கக்கூடிய பல இந்த சோ கால்டு தலைவர்கள் பார்த்தோம்னா இந்த பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்ல. காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன் சொல்லுவாங்க. அது அதிமுகவுல திமுகவுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தான் பொருந்தும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் தமிழகத்துல பார்த்தோம்னா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்துல இல்லாத அளவுக்கு தமிழகத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை இந்த திமுகவும் அதிமுக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு கவுன்சிலர் தேர்வா ஒரு எலெக்ஷனா இருக்கட்டும், நீங்க எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும், எல்லா எலெக்ஷன்லயும் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரத்தை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். இது ஜனநாயக விரோதம். ஏழை எளிய மக்கள் பாவம், அவங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாங்கிறது பெரிய காசு. ஒரு நாளைக்கு கூலிக்கு போனா கூட அவங்களுக்கு 300 ரூபாய் 400 தான் காசு வருது. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு எப்படி வருது? இந்த பணத்தை இந்த கொள்ளடிச்சு தானே வச்சிருக்கிறாங்க, நமக்கான பணம் தானே, நம்மளே வந்து சேர வேண்டிய பணம் தானே, அரசாங்க திட்டம் மூலமா வரணும். ஆனா இவனுக்கு இதெல்லாம் வந்துட்டு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான், வரி பணத்தை ஏமாத்துறான், லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஏதோ காசு கொடுக்கறாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அவங்கள சொல்லி நம்ம வந்துட்டு குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பாவம், அவங்களுடைய ஏழ்மையையும் அவங்களோட அறியாமையையும் பயன்படுத்தி காசு கொடுத்து ஓட்டுக்கு வாங்கலாம். சில இடத்துல அதிமுக காரன் பணம் கொடுத்துட்டு ஓட்டுக்கு தாய்மார்கிட்ட சத்தியம் வாங்கிடலாம். அதாவது இப்ப திமுக காரன் காசு கொடுக்கறான், அதிமுக காரன் காசு கொடுக்கறான்னா என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு தான் ஓட்டு போட சொல்லி சத்தியம் பண்ணணும் சொல்லி அந்த ஏழை எளிய மக்கள், அப்பாவி மக்கள், நல்ல மக்கள் அவங்க அறியாமையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓன்ட்ட நான் வந்துட்டு காசு வாங்கிட்டேன், உனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி சத்தியம் கொடுத்துறாங்க. அந்த சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக திமுக காரணம் அதிமுக காரணம் தான் வந்துட்டு சத்தியத்தெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு நீதி, நேர்மை, தர்மம், சத்தியம் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. திருட்டு பசங்க. ஆனா இந்த ஏழை எளிய மக்கள் வந்துட்டு சத்தியம் பண்ணிட்டா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி தமிழகத்துல எக்கச்சக்கமா தமிழகத்துல இருக்கக்கூடிய பெருவாரியான ஏழை எளிய மக்களுக்கு பணம் கொடுத்து அவங்க ஓட்டு வாங்குறாங்க. இந்த கலாச்சாரத்தை உடைச்சா தான் அரசியல்ல நேர்மை வரும். ஒரு கேண்டிடேட், எம்பி கேண்டிடேட்டோ, எம்எல்ஏ கேண்டிடேட்டோ, ஈவன் வார்டு கவுன்சிலர் கேண்டிடேட்டோ எலெக்ஷன் நிக்கிறாரு அப்படின்னா அவர் கோடிக்கணக்கான ரூபாய் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவர் வந்துட்டு ஜெயிச்சு வந்தாருன்னா அவரோட எண்ணம் எப்படி இருக்கும்? அவர் புத்தி ஃபுல்லா நம்ம போட்ட பணத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறதா போவோம். மக்களுக்கு நல்ல திட்டங்கள் எப்படி கொண்டு வர்றது, மக்களோட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துறது, ஒவ்வொரு ஏரியாவும் அதுல எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது, இதெல்லாம் சிந்தனை போகாது. இயற்கையாக அப்படிதானே இருக்கும். அதுக்காக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இது ஜனநாயக விரோதம். மக்களோட ஏழ்மையையும் அறியாமையை பயன்படுத்தி இவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறான். இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அரசியல்ல ஜனநாயகத்தை தூய்மைப்படுத்தணும். மக்களுக்கு உண்மையான உணர்வுகளை விதைக்கணும். இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நேர்மையான அரசியல் வந்துட்டு தமிழகத்துல வர வாய்ப்பு இருக்கு. நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க, படிச்சவங்க எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வருவாங்க. அதனால நான் ஒரு முன்னுதாரணமா, நான் ரோல் மாடலா இருக்கிறேன். 1 ரூபாய் கூட, ஒரு ஓட்டுக்கு கூட பணம் கொடுக்காம நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை யாருக்கு வரும்? ஒரு நேர்மையான மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவனுக்கு தான் வரும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனையாளர், ஒரு நேர்மையாளர், மக்கள் மீது நம்பிக்கை கொண்டவர். இந்த தமிழக அரசியலை தூய்மைப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு தைரியமா, ஏன்னா அவருக்கு பின்னாடி மக்கள் நிக்கிறாங்க, இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் எல்லோருமே தலைவர் அண்ணாமலை தலைவர்
நரேந்திர மோடி இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த எலெக்ஷன்ல தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காகவும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்காகவும் எல்லாருமே தாமரை சின்னத்திலையும் பிஜேபி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. திமுக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ ஓட்டு போட போறது இல்ல. அதனாலதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தைரியமா சொல்றாரு, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு, ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வரும் சொல்லி. அதனாலதான் பயந்து போய் எல்லா கட்சிக்காரங்களும் வந்துட்டு தேவையில்லாம ரொம்ப மோசமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எடப்பாடி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத சரியா புரிஞ்சுக்காம அவர் பாட்டுக்கு சொல்றாரு. தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நான் காருக்கு பெட்ரோல் போட மாட்டேன் சொன்னாரா? எடப்பாடி சொல்றாரு பெட்ரோல் போட்டுமே அது செலவு பண்ண மாட்டார் அப்படின்னு. தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு ஓட்டுக்கு கூட ₹1 கூட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இவரு நீங்க ₹1 செலவு பண்ணாம எப்படி தேர்தல் சந்திப்பீங்க? டீ குடிக்க மாட்டீங்களா? வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்க மாட்டீங்களா? தண்ணி குடிக்க மாட்டீங்களா? காருக்கு பெட்ரோல் போட மாட்டீங்களா? இதெல்லாம் யாரையா சொன்ன? அப்புறம் ட்ரெஸ் போட மாட்டீங்களா? ஒண்ணுன்னா கேளு. எடப்பாடி வந்துட்டு ஒரு மூலக்காத. எடப்பாடி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கூட புரிஞ்சுக்க சக்தி இல்லாம அறிவு இல்லாம கண்டபடி உடனிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இதனாலதான் ஏற்கனவே தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி வந்துட்டு அறவே கேட்டுத்தனமா பேசக்கூடாதுங்க. இதை பார்க்கும்போது அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு தலைவர் அண்ணாமலை சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ தண்ணி குடிக்க செலவு பண்ண மாட்டியா, டீ குடிக்க செலவு பண்ண மாட்டியா, காருக்கு பெட்ரோல் போட மாட்டியா இப்படிலாம் சொல்றாருல்ல. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்ல தெரியுது அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் அரை வேக்காடு கூட இல்ல, கால்வாசி வேக்காடு, கால் வேக்காடு அப்படிதான் தோணுது.